அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசி மற்றும் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான குணநலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதங்களில் இந்த மாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இப்படியான அடிப்படை குணம் தான் கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் நல்லதாக நடக்கும். அதே போல் அவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க அப்படின்னு அவங்க பிறக்கிற மாதத்தை வச்சு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க அப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் குறிப்பாக பங்குனி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதே போல் பங்குனியில் பிறக்கும் குழந்தைகளுடைய குணநலன்கள்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பலவீனம் இருப்பது இந்த மாதத்தின் அடிப்படையிலையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அல்லது உங்கள் வீட்டில் இது போல் பங்குனி மாதத்தில் குழந்தைகள் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் பங்குனி மாதத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் இந்த குணநலன்கள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்து போகுதா, உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற மாதத்தில் பிறந்திருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்க. ஜோதிட ரீதியாக ஒரு நல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சா பரவாயில்ல. அதாவது நான் எத்தனையோ ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துருக்கேன், ஆனாலும் எனக்கு ஒரு தீர்வு கிடைத்த பாடில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு சொல்லப்படும். தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக வருது தாங்க பங்குனி மாதம். சூரியன் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம்தான் பங்குனி மாதம். ஒவ்வொரு ராசி மற்றும் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான குணநலன், விருப்பு வெறுப்பு, பலவீனம் இதெல்லாம் இருக்கிறது போலவே தமிழ் மாதங்களில் பிறக்கிறவங்களுக்கு அடிப்படையாக ஒரு சில விஷயங்கள் பொதுவாக காணப்படும். அந்த வகையில் பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, பங்குனி மாதம் பிறந்த குழந்தைகள் அதிர்ஷ்டமானதாக இருப்பாங்களா, அவங்க அது பற்றியெல்லாம் நிறைய தகவல்கள் சொல்லப்படுது. பங்குனி மாதத்தில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால தான் அந்த குழந்தைகள் பங்குனி மாதத்தில் பிறக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது பிறந்தா கஷ்டம் அப்படிங்கிறதாங்க இதுக்கு அர்த்தம். அதே போல் பங்குனி மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுடைய அடிப்படை குணநலன் ஆளுமை நிறைந்ததாக இருக்குமா, ஆற்றல் நிறைந்தவர்களாகவும் பொறுமைசாலியாகவும் இருப்பாங்களாம். அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படுறவங்களாகவும் மீனராசியில் சூரியன் இருக்கும் பொழுது பிறக்கும் குழந்தைகளுக்கு குரு பகவானினுடைய தன்மை, குரு சூரியன் சேர்க்கை இருக்கிறதால கிடைக்கக்கூடிய யோகம் ஆகியவை இயல்பாகவே இருக்கும். அதே நேரத்தில் மீனராசி நீர் ராசி என அறியப்படுவதால் உணர்ச்சி ரீதியாக உணர்வு பூர்வமாக பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இயல்பாகவே பிடிவாதம் அல்லது ஒரு காரியத்தை தொடங்கினா அதை செய்து முடிக்கும் வரை நிறுத்தக்கூடாது என்று ஒரு குணமும் இருக்கும். எனவே எவ்வளவு கடினமான விஷயமாக இருந்தாலும் அதை இயன்ற வரைக்கும் முயற்சி செய்து முடிப்பாங்க. திட்டமிட்டு செயல்படுவதில் வல்லவர்களாகவும் இருப்பாங்க. வாழும் சூழலுக்கு, குடும்ப சூழலுக்கு ஏற்ப தன்னை சுலபமாக மாற்றிக்கொண்டு விடுவாங்க இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டா கூட மனதில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மற்றவங்களால் எப்போதுமே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. அதாவது இவங்க மனதில் என்ன நினைக்கிறாங்க, இப்போ கஷ்டத்தில் இருக்காங்களா சந்தோஷத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாதான். அதே போல் நட்புணர்வோடு பழகக்கூடியவர்களாகவும் மற்றவர்களை எளிதில் தன்வசப்படுத்தி நம்பிக்கையை உண்டாக்குவதில் வல்லவர்களாகவும் இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அதிகமாக இருக்குமா. உணர்ச்சி வசமான விஷயங்கள் கூட நுட்பமாக கையாளுவாங்களாம். தலைமைத்துவ பண்பு முதிர்ச்சி இணைந்து இருப்பது மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லப்படுது. கற்பனை வளம் நிறைந்து காணப்படுமா. வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. பண விஷயத்தில் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவர்களாக இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. இந்த மாதத்தில் பிறந்த நீங்களும் இது போல் விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, உணர்ந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பங்குனி மாதம் பிறக்கும் குழந்தையினுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறைக்கும் கற்பனைக்கும் இடையே தடுமாறுபவர்களாக இருப்பாங்களாம். கற்பனை உலகிலேயே சஞ்சரிப்பாங்க அப்படின்னும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவதால் இவர்களுடைய பலம் இவர்களுக்கு தெரியாமல் போகலாம். சில நேரங்களில் சுயநலமாக இருப்பாங்க. அதே போல் இவங்க இதை மட்டும்தான் நம்ம செய்யணும், இது மட்டும்தான் சரி அப்படின்னு பிரித்தறிய தெரியாதவர்களாக இருப்பாங்களாம். மற்றவங்க தன்னை புகழ்ந்து பேச வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக கொண்டு இருப்பாங்க. மேலும் இந்த பங்குனி மாதம் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடத்தில் குரு மற்றும் சூரியன் சேர்க்கை அற்புதமான யோகத்தை இந்த கிரகங்களின் இணைவை குறிக்குது. சூரியனுடைய ஆற்றல் மற்றும் தலைமைத்துவ பண்பும் குருவினுடைய முதிர்ச்சி அறிவு மற்றும் ஞானம் இணைவது பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த மாதத்தில் பிறந்தாலும் ஜாதகங்கள் ராசிகள் மாறும். பங்குனி மாதம் பிறக்கும் எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்காதுங்க. இந்த மாதத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ராசியிலும் பிறப்பாங்க. கிரக நிலைகள் வெவ்வேறாக இருக்கலாம். இந்த மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் குரு பகவான், தட்சணாமூர்த்தி, விநாயகர், சரஸ்வதி உள்ளிட்ட தெய்வங்களை வியாழன் அன்று வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அதாவது இந்த பங்குனி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைங்க கண்டிப்பாக வியாழன்கிழமையில் குரு பகவானுடைய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மேலும் ஒரு குடும்பத்துக்கு வாரிசு உருவாகத்திற்கு நல்ல நேரம் பார்த்தே சாந்தி முகூர்த்தம் இவையெல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. அப்படி நல்ல நேரத்தில் நல்ல நாளில் நடைபெற்றால்தான் குழந்தை நல்லபடியாகவும் ஆரோக்கியமாகவும் அறிவாகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்தில் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பரிசு அப்படின்னே சொல்லலாங்க. குழந்தை இந்த மாதத்தில் பிறக்கலாம் என்று பல கேள்விகளை கேட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதத்தில் பிறக்கலாமா, பிறக்கக்கூடாதா அப்படின்னு. அதில் குறிப்பிட்டு இந்த பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க எல்லோரையும் தன்வசப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவர்களாகவும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவாங்க. ஆனால் இவர்களுடைய முக பாவனைகளை வைத்து எதையுமே அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள முடியாதா. இவர்களுக்கு ரகசியங்களை மறைக்க தெரியாது. ஏழைகளிடமும் வாயில்லா பிராணிகளிடமும் மிகுந்த இரக்க குணம் காட்டுபவர்களாகவும் இருப்பாங்க. பிறருக்கு அவ்வளவு எளிதில் வாக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே காட்டணும் அப்படிங்கிற ஒரு வல்லமை பெற்றிருப்பாங்க. இவர்களுக்கு எதிரிகளை திட்டமிட்டு வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுது. இவர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் செய்வதில் விருப்பம் இருக்காதான். எதையுமே முறையாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாகவும் இவர்களுக்கு முன்கோபம் அதிகம் இருக்கும். இயற்கை காட்சிகளை அதிகம் விரும்பி ரசிப்பாங்க என்றும் சொல்லப்படுது. உணர்ச்சிகளை அவ்வளவு எளிதாக வெளியே காட்டிக்கொள்ள மாட்டாங்களாம். அதே போல் வெகு எளிதில் மனத்தளர்ச்சி அடைந்துடுவாங்க. இவர்களுடைய பேச்சில் கனிவும் கண்டிப்பும் கண்டிப்பாக இருக்குமா. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதில் மற்றும் பணிபுரிவதில் வல்லவர்களாகவும் இவர்கள் சதா எந்நேரமும் பல்வேறு விதமான எண்ணங்களில் மூழ்கியும் இருப்பாங்க. தம்மை சார்ந்தவர்களை எல்லா வகையிலையுமே திருப்தி அடையும்படியாக செய்வாங்க. மேலும் குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் எப்போதும் கணக்கு வழக்குகளில் கவனம் செலுத்துவதால் இவர்களிடம் சேமிப்பு இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருக்கும். இவர்கள் ஒரு சில விஷயங்களில் அடங்கி போவாங்க. பதுங்குபவது பாய்வதற்குத்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை அடைய மாட்டாங்க. அதே போல் எடுத்த காரியத்தை முடிக்காமல் பின்வாங்க மாட்டாங்க. இவர்கள் அடிக்கடி தம்முடைய லட்சியங்களை மாற்றிக்கொள்வாங்க. இவர்களிடம் எப்போதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் எந்த ஒரு விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாகவும் இருப்பாங்க. புகழ்ச்சிக்கு ஆசைப்படுபவர்களாகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புபவர்களாகவும் இவர்களுடைய இளமை வாழ்க்கை வறுமை நிறைந்ததாகவும் இருக்கும். ஆனால்
40 வயதுக்கு மேலே சிறப்பான வாழ்க்கை வாழ்வாங்க. வெகு சீக்கிரத்தில் யாரையும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாற்றுவாங்க. நம்பி எந்த காரியத்திலும் இறங்குவது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவது போல் அப்படின்னும், மற்றவர்கள் சுகத்தை தன்னுடைய சுகமாக கருதக்கூடிய உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுது. இது மிகவும் இந்த பங்குனியில் பிறந்தவர்கள் பற்றிய சொல்லப்படக்கூடிய தகவல்கள். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பங்குனியில் குழந்தை பிறக்கலாமா, அதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.